Hello, my dear friends. This is Dr. Pandit Selvam on behalf of Groby Consultancy. Today, the biggest, toughest challenge is your economy. Economy that is influenced by the oil price. Oil price day by day is increasing, which gives a very strong boost to increase your essential items. அதனால் நமக்கு பாதிப்பு இரட்டை முறைகள் இரட்டை பாதிப்பாக இருக்கக்கூடியது என்னென்னா பொருளாதார பாதிப்பு ஆயிலுடைய ப்ரைஸ்னாலையும் ஆயிலுடைய ப்ரைஸ் நம்முடைய அன்றாட பொருட்களுடைய தேவைப்படக்கூடிய பொருட்களுடைய விலைகள் அதிகமாக வருவதற்கான ஒரு வழியாக பிறந்து விட்டதனால் இது ஒரு பெரிய ஆபத்தான இருக்கிறது நம்பர் ஒன்று. இரண்டாவதாக இது நம்மளுடைய பொல்யூஷன், நம்மளுடைய ப்ரீத்திங் ட்ரபிள், நம்மளுடைய ஹெல்த்தை கெடுக்குது. ப்ரீத்திங், ஆஸ்துமா, ஒரு பொல்யூஷனில் வரக்கூடிய பலவிதமான நோய்களை வரக்கூடிய அளவிற்கு ஏற்படுத்தி விட்டன. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா the number of vehicles fueled by petrol or diesel இதெல்லாம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக ஒரு 1000 பேருக்கு 22 பேர் நம்ம இந்தியாவில் வெஹிக்கிள் வச்சிருக்கிறோம். இது 700 வெஹிக்கிள் ஆக போகுது. அதே போல் நீங்கள் 2 வீலர் 4 வீலர் பப்ளிக் குட்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு வருது. ஸோ இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஒரு பக்கம் பொருளாதார சீரழிவு, என்றொரு உடல்நல சீரழிவு, இதெல்லாம் காக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சொல்யூஷனுக்கு நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு வெப்ப பூமி, சீதோஷ்ணம் ஒரு சூட்டை கொடுக்கக்கூடிய பூமி. அப்போ அந்த சோலாரை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம இன்னும் முன்னேறி வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய காசுலாம் குறைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பேட்டரி லெவலில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய லட்சம் கோடி செலவழிப்பு பண்ணக்கூடிய ஃபியூவலுக்காக நம்ம அப்படியே 50-60% குறைப்பதற்கான வழி வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டும் இல்லை, ஆஸ்துமா, ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸு, காஃப் ப்ராப்ளம்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பல விதமான நோய்களால் அவதிப்படக்கூடிய மக்களுடைய சுகாதாரமும் பாதுகாக்கப்படும். இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த எலக்ட்ரிக் கார், அது பேட்டரி பேஸ்டு கார், அதை ஃபியூவல்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும். பட் இன் லேட்டர் பீரியட் இதுவே கன்வெர்ட் ஆகி சோலார் லெவலில் வந்திருந்தால் நம்மளுடைய நாட்டிற்கும் பொருத்தமாக இருக்கும், நம்மளுடைய உடல் நலத்திற்கும் வளமாக இருக்கும், நம்மளுடைய பொருளாதாரமும் சீமரடையும், செலவு வரும். இதனை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது வரதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸு, எவ்வளோ வெஹிக்கிள் அந்த ரோடில் இருக்குது, எவ்வளோ ஃபியூலை நம்ம அன்றாடம் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் இன்றைக்கு போகிற லெவலில் அதனுடைய அதிகரிப்பது வரை குறைவதற்கான வழி வாய்ப்புகள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய டஃபஸ்ட் சேலஞ்ச், நம்ம ஒரு ஹெர்குலியன் டாஸ்கை போல் ஒரு எஃபர்ட் எடுத்தால்தான் ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்போ இப்போ என்ன நிலவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். லுக் அட் த பிக்சர். There is a mushroom growth of two-wheelers, cars, public goods vehicle, public passenger vehicle. So it is a very alarming growth. Nam India it is a third largest road network in the world. Moreover, India is a country which is the fourth largest car manufacturer in the world. Two-wheelers மட்டும் அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21 மில்லியன் இருக்குது. இந்தியாவில் காரை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு 1000க்கும் 22 பேர்ட்ட கார் இருக்குது. இன்னும் ஒரு 20 இயர்ஸில் இது அப்படியே பல மடங்காகி ஒவ்வொரு 1000 நபர்களுக்கும் 175 கார் இருக்க போகிறது என்கிறது ஒரு கணக்கு. இதே இதை நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி 1000க்கு 980 கார் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. யூகேயில் 850. ஸோ 2017 வரைக்கும் இந்தியாவில் 253 மில்லியன் கார்ஸ். 2020 மட்டும் ஈவன் தான் அந்த கொரோனா பீரியடில் இருந்தால் கூட 21 மில்லியன் கார்ஸ் have been sold out. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, there is an alarming growth of vehicles. That vehicle has to use this fuel which is in the form of diesel and petrol. ஸோ இந்த சுச்சுவேஷன் இருக்கையில் அதற்கான ஃபியூவல் டீசலாக இருக்குது, பெட்ரோலாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம்.
பட் இந்த வெஹிக்கிளுடைய ரன்னிங் ஆன் த ரோடு இருக்கிறதுனால it also creates a pollution that creates a very bad health scenario, as well as your country's economy is also getting jeopardized. So this is the ஒரு micro as well as a macro situation in the all along since inception of the vehicle. The fuel is in the form of petrol and diesel. பட் இந்த பெட்ரோலு டீசலு பண்ணக்கூடிய எமிஷன் ஆஃப் ஸ்மோக் வர்றது வந்து எஸ்பெஷலி இந்த டாப் மோஸ்ட் சிட்டி which is having a more number of cars in Delhi has got more problem of pollution. அந்த பொல்யூஷன் இருக்கிறதுனால there are many health hazards. நம்பர் ஒன்று வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வருது. நம்பர் டூ லங்ஸ் ஃபங்க்ஷனே வந்து டீஃபங்க்ஷன் ஆகிடுது. காஃப் ப்ராப்ளம், ஆஸ்துமா, இந்த மாதிரி there are many problems already because of the vehicle pollution. Vehicle pollution மட்டுமே வந்து டோட்டலாக எடுத்திங்கனாலும் 27% வந்து டோட்டல் பொல்யூஷனில் வெஹிக்கிள் பொல்யூஷன் மட்டுமே 27% இருக்குது. மேபி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் 51%, பட் 1/4 of the pollution is because of the vehicles. ஸோ அப்போ இந்த வெஹிக்கிள்ஸினுடைய பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக நம்ம வெளிப்போ தேடக்கூடிய அதே ஸ்டேஜில் இன்றைக்கு உள்ள காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபியூல் காஸ்ட் பார்த்திங்கன்னா மவுண்டிங் அப். இந்த இம்போர்ட் டியூட்டி, அதுக்கப்புறம் போடுற அடிஷ்னல் டேக்ஸஸ், டியூட்டிஸ்லாம் பார்க்கல நவ் இட் ஹஸ் ரீச் 100 rupees. ஸோ ஓரளவுக்கு பேரபிளாக இருந்த காஸ்ட் வந்து இட் பிகம்ஸ் அன்பேரபிள். ஸோ ஒன் வே தட் இஸ் ஹெல்த் ஹசார்ட், அனதர் வே தட் இஸ் எக்கனாமிக் டிசாஸ்டர். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியில் வந்து அவங்களுடைய டே டு டே பட்ஜெட்லேயுமே வந்து துண்டு விழுகிற அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கூடியிருக்குது. நாட் ஓன்லி தேட், இட் will have the snowballing effect. இது வந்து நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையும் இது வந்து இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ரியாக இருக்கலாம், கன்சியூமபிளாக இருக்கலாம், அல்லது வந்து கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லா ப்ராடக்ட்லேயுமே இது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்மால் ஐட்டம் பிகாஸ் since lot of materials are to be transported from one place to another place to reach various destinations. So the cost of material will definitely go up, which will affect your per capita income as well as your day-to-day living style and your day-to-day planning, day-to-day budget எல்லாமே எஃபெக்ட் ஆகக்கூடிய நிலைமையில் வந்து கொடுக்கும். ஸோ ஹெல்த் வைஸாகவும் இண்டிவிஜுவல் ஃபேமிலி, இண்டிவிஜுவல் சொசைட்டி, இண்டிவிஜுவல் ஸ்ப்ரெட்னஸ் இல்லாமல் கண்ட்ரி அளவுக்கு வந்து இந்த ஆயிலும் இந்த பெட்ரோலும் வந்து பல வகையில் வந்து கெடுதி தரக்கூடிய பொருளாக எல்லா சூழ்நிலையும் நமக்கு இப்போ இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, காஸ்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நாட் ஓன்லி த டைரக்ட் காஸ்ட், indirect cost of the various materials are going to be hiked enormously, which will directly, indirectly influence our living style very badly. The conversion of electric car from petrol and diesel vehicle is to shift your fuel cost, number one. Number two, to reduce your pollution, and we'll have to live free from pollution. That is the whole aim about this program. So what are the possibility of conversion? That's another challenge question, because you've got existing cars and existing two-wheelers, and now green tax has also been introduced to condemn the vehicle. Some period has also been redefined. இந்த பீரியடுக்கு அப்புறம் அந்த வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது, அதற்கான ஸ்பெஷல் பெர்மிட் ஒன்று, ஸ்பெஷல் டேக்ஸ் உண்டு. அதனால வந்து they have to go for a new vehicle. ஓகே, இந்த இதுக்காக வந்து இப்போ there are மேனுஃபேக்சரர்ஸ் லைக் டாட்டா, சோகார் அண்ட் அல்ட்ராஸ் ப்ரீமியம், இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதே போல் ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஓலா. ஓலா ஐ திங்க் இஸ் பிரிங் எ வெரி குட் இம்பேக்ட் இன் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ். ஸோ இது வர்றதுனால நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, தேர் மேபி சம் டீத்திங் ப்ராப்ளம்ஸ், இனிஷியல் செட்பேக்ஸ் இருக்கலாம். இருந்தால் கூட வந்து the national economy will be safeguarded because our requirement of fuel will go down. After meeting out the small teething problem of using electric power, சில ப்ராப்ளம்களை நம்ம ஓவர் கம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமி வில் சேவ். மோரோவர் பொல்யூஷன், அது வந்து தட்ஸ் எ வெரி வைட்டல். இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடி இருக்கிறப்ப
ஒரு அன்னெசரி ஆர் நம்ம எதிர்பார்க்காத லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. ஸோ அதெல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்கு நவ் ஐ திங்க் நோ வி ஷுட் பிளான் ஃபார் ஆல்டர்னேட் from the fuel to the electric. Then from the electric we can also go for the another new revolution evaluation. But existing vehicles எல்லாம் என்ன பண்ண போகிறோம், அது how far this electric or battery facilities will replace the existing conditions of the vehicle. It's all very challenging. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா definitely electric car will give a very good relief to especially a country like India. There is an electric car by name Straw Mark 3. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அந்த காரை வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு கீ, அது ரிமோட் கீ உண்டு, 3 பாயிண்ட் சீட் பெல்ட் உண்டு, அதனுடைய பேட்ரி பேக்கப் வந்து 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ், டிரைவர் சீட்டு வந்து வித் 12 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு உண்டு. சார்ஜர் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்து 3 ஹவர் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஏர் கண்டிஷனும் உள்ள ஃபங்க்ஷன் ஆகும். அதனுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் வந்து ஒரு 550 பீப்புள் கேஜி உள்ள சீட்டடாக உள்ள இருக்கலாம். இதனுடைய ஹையஸ்ட் ஸ்பீடு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 80 கிலோமீட்டர்ஸ் போகையில் வந்து பீப்புள் cannot டச் 100, 120, 140 இந்த மாதிரிலாம் ஹையஸ்ட் ஸ்பீடு போகாமல் ஒரு கண்ட்ரோல் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபியூச்சர்ஸ் given by the battery car under the name of Straw Mark 3. ஸோ மோரர்லெஸ் ஐ திங்க் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுல்ல. ஸோ பேட்ரி பேக்கமும் வந்து 1 lakh இருக்கிறதுனால வந்து எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வயசாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஸோ 5 பீப்புள் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 125 கிலோஸ், ஒரு 4 பீப்புள் ஈஸியாக வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஸ்பீட் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் சாட்டிஸ்ஃபை தி ரெக்குவயர்மெண்ட் விச் ஒன் ஷுட் ஹேவ் இட். ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ தேட். இங்கே வந்து ஒரு கம்பேரிசன் டீசல், பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸுக்கு என்னென்ன விதமான காம்பனண்ட்டில் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கு. இந்த அனாலிசிஸ் பிரகாரம் வெஹிக்கிள் காஸ்ட்டு டீசல் காரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் கார் ரிலேட்டிவ்லி லிட்டில் சீப்பர் தென் த டீசல் கார். ஆனால் எலக்ட்ரிக் கார் வந்து மோர் ஆர்லெஸ் அபவுட் 4.5 lakhs இருக்கும். ஃபியூவல் வந்து பெர் கிலோமீட்டருக்கு வந்து டீசலில் வந்து ஒரு 5 to 10 rupees அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். 10 rupees இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் பெட்ரோல் காரில் ஒரு 8 to 12 rupees காஸ்ட் வரும் பர் கிலோமீட்டர் போகல. வேறஸ் எலக்ட்ரிக் காரில் வந்து ஒன்லி 40 paise தான் வருது. மெயின்டெனன்ஸ் வந்து டீசல் கார் ரொம்ப அதிகம், பெட்ரோல் கார் அந்த அளவுக்கு அதிகம் இல்லை, கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அதை விட குறைவாக இருக்கும் எலக்ட்ரிக் கார். சிஎன்ஜி மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் வந்து டீசலில். இது கொஞ்சம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் பெட்ரோலில், பட் அது தேவையில்லை எலக்ட்ரிக் காரில். பட் அதனுடைய காஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் வந்து டீசலில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பெட்ரோலில் கொஞ்சம் அதை விட சீப்பாக இருக்கும். 3 வீலர் எலக்ட்ரிக் காரில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ஜின் நாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் உங்களுக்கே தெரியும், கருப்புன்னு பயங்கர நாய்ஸில் போகும். இது வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், அதை விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நாய்ஸ் லெஸ்ஸாக இருக்கும் எலக்ட்ரிக் கார். ஸோ மாருதி வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டீசலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தே ஆர் நவ் ப்ரமோட்டிங் பெட்ரோல் கார். ஸ்லோலி ஐ ஆல்சோ தே வில் கோ ஃபார் எலக்ட்ரிக் கார். நம்பர் ஆஃப் சீட்டை பொறுத்த மட்டும் டீசலில் வந்து in different form of vehicle they have from 5 to 10 வரைக்கும் வச்சுக்க முடியும். சிமிலர்லி பெட்ரோல்லையும் ஆர்டினரிலேருந்து மேபி லைக் வேன் டைப் வரைக்கும் அந்த மாதிரி வேன் பண்ண முடியும். எலக்ட்ரிக் கார் வந்து 3 வீலராக இருந்துச்சு அப்படின்னா தெர் ஆர் டூ சீட்டிங் கெப்பாசிட்டி. இதெல்லாம் வந்து தெர் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் attached to the diesel, petrol and electric cars. And no, there are cars made of the 3 wheelers more economical. 3-wheel electric car is more economical and more easy to maintain. So that pictures also we will see in the next videos.
இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து electrified cars as well as a three-wheeler cars, that is two-seated. So these are cars which you can avail it.